உலகத்திலேயே ரொம்ப அழகான, அதே நேரம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் ஒரு எம்பாத்தோட மௌனம். ஒரு எம்பாத்தோட சைலண்ட் என்ன பண்ணும்? பொதுவா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்துச்சுன்னா கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, அழுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா ஒரு எம்பாத் ரொம்ப விரும்பின ஒருத்தர் தன்னை தொடர்ந்து காயப்படுத்துறாங்க அப்படின்னு எப்போ ஒரு எம்பாத் உணர்றாங்களோ, அந்த ஒரு கட்டத்தில் மொத்தமா அமைதியாயிடுவாங்க. இந்த மௌனம் அப்படிங்கிறது சாதாரண கோபம் கிடையாது. இது அந்த எம்பாத் தன்னோட சோலை, தன்னோட ஆத்மாவை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற ஒரு மிகப்பெரிய முடிவு. ஏன் இந்த சைலன்ஸ் ஒரு பனிஷ்மெண்ட்டாக மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எம்பாத் சைலண்ட் ஆகும்போது அவங்க வெறுமனே பேசுகிறத மட்டும் நிறுத்தலை, அவங்க அவங்களோட எனர்ஜியை ஸ்டாப் பண்ணுறாங்க. எம்பாத்ஸ் ஒருத்தவங்களை விரும்பும்போது அவங்களுக்கு அவங்களோட முழு உயிரையும் தர அளவு அன்பு காட்டுவாங்க. அவங்களோட மொத்த கவனத்தையும் அவங்களுக்கு தருவாங்க. அவங்களோட முழு கவனமும் அவங்களோட முழு அன்பும் அந்த பார்ட்னருக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எம்பாத்தோட அன்பு அப்படிங்கிறது ஒரு ட்ரக்கை விட பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த எம்பாத் சைலண்ட் ஆகும்போது அந்த ஆப்போசிட் பார்ட்னருக்கு இவ்வளோ நாள் இருந்த அந்த வேலிடேஷன், அந்த அட்டென்ஷன், அந்த ஒரு பாதுகாப்பான உணர்வு பறிக்கப்படும். அந்த ஒரு எம்ப்டினஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இருட்டு ரூமில் எல்லா பக்கமும் லாக் பண்ணி உள்ளே விட்ட மாதிரியான ஒரு உணர்வு. இதுதான் அந்த ஆப்போசிட் பார்ட்னருக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு எம்பாத் நினைக்கிறாங்க. சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எம்பாத்ஸ் ஒரு விஷயத்த ரொம்ப இன்டென்ஸாக பார்க்குறவங்க. அவங்க ஒரு பிரச்சனையை சொல்கிறப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அவங்கள தற்காத்துக்க கேஸ் லைட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய டைம் அவங்களுக்கு புரிய வைக்க எம்பாத்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்க விரும்பலை அப்படிங்கிற கட்டத்தை எப்போ எம்பாத்ஸ் உணர்றாங்களோ அப்போது வார்த்தைகளுக்கு புரியாதது மௌனத்துக்கு புரியும் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்க. புரியாதவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறத விட, அவங்களோட சோல் எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கிறத விட, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, இன்னி உங்களுக்கு நான் எந்த விளக்கமும் தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனுக்கு வருவாங்க. தட் சைலண்ட் டோர் ஸ்லாம். சைக்காலஜியில் இதை ஒரு எம்பாத் தன்னோட மனக்கதவை பெர்மனண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எம்பாத் ஒருத்தவங்களை வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 1000 மன்னிப்பு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த லாஸ்ட் சான்ஸ் அப்போவும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அந்த எதிராளிக்கும் நடுவில் ஒரு இரும்பு சுவரையே உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க முன்னாடி நின்று அழுதாலும், கத்துனாலும், மன்னிப்பு கேட்டாலும் அவங்க ஒரு கல் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே இன்னி ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவங்க உங்களை மன்னிச்சிருக்கலாம், ஆனால் உங்களை இதுக்கப்புறம் அவங்க லைஃப்குள்ளே எடுத்துக்க விரும்பலை. அதனால் உங்களை அவங்களோட ஞாபகத்திலிருந்தே அழைச்சிருப்பாங்க. இந்த சைலன்ஸை எம்பாத்ஸ் ஒரு மெடிடேஷன் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எம்பாத்ஸ் இந்த சைலன்ஸை வெறும் பனிஷ்மெண்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, இது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹீலிங் ப்ராசஸ். இந்த மாதிரி சைலண்ட் ஆகி யார்கிட்டையும் பேசாமல் இல்லை அந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் கூட பழகிறத நிறுத்தும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த தனிமை, அந்த அமைதி, அவங்களுக்கு அவங்க யார், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறதாகவும் புரிய வைக்கிறதாகவும் இருக்குது. சைலன்ஸில் அவங்க அவங்களையே செதுக்கிக்கிறாங்க. அவங்க அமைதியாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறாங்க. அடுத்து ஒரு எம்பாத்தோட சைலன்ஸ் எப்படி ஆப்போசிட் பர்சனோட குற்ற உணர்ச்சியை தூண்டிவிடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தரை நீங்கள் திட்டும்போது அதுக்கு அவர் பதில் தாக்குதல் நடத்துவார். அதாவது பதிலுக்கு உங்களை திட்டுவாங்க, ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு எந்த ஒரு வெப்பனும் இருக்காது. அவங்க அவங்களுக்குள்ளேயே அந்த டார்க்னஸை பார்க்க வேண்டியிருக்கும். எம்பாத்ஸ் கொடுக்குற இந்த மௌனம் ஆப்போசிட் பர்சனுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு கொடுக்கும். ஸோ அந்த குற்ற உணர்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். இந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எம்பாத் தன்னோட பவுண்ட்ரியை சொல்கிற இடம். இது வரைக்கும் நான் உன்னை ஏன் உலகத்துக்குள்ளே அனுமதித்தேன், இன்னி உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த சைலன்ஸோட அர்த்தம். இந்த ஒரு சைலன்ஸ் மறுபடி வந்துருச்சு அப்படின்னா அதை தாண்டி அந்த எம்பாத்தோட இதயத்துக்குள்ளே நுழையிறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒன்று. பொதுவாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வரும்போது எடுக்கக்கூடிய எந்த ஒரு டெசிஷனும் எமோஷ்னலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு எம்பாத் ரொம்ப சைலண்ட்டாக எடுக்கிற இந்த ஒரு முடிவு ரொம்ப நிதானமாக இருக்கும். உன்னை மாற்றுறது என் வேலை இல்லை, ஆனால் உங்ககிட்ட என்ன பாதுகாத்துக்கிறது என்னோட கடமை அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு கிடச்சிடும். இந்த ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை காலம் உங்கள் குறைகளை அவங்களுக்குள்ளே புதைச்சிட்டு இருந்த அந்த இதையும் இப்போ ஒரு இரும்பு தரை வச்சு மூடுது. இதை இந்த சைலன்ஸோட ஒரு அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் என் உலகத்துக்குள்ளே உன்னை அனுமதித்தேன், என்னோட அன்பை உனக்கு விருந்தாக கொடுத்தேன், ஆனால் இன்னி உனக்கு இங்கே துளி கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியாக தான் அந்த சைலன்ஸ் இருக்கும். ஒரு டைம் அந்த கதவை மூடிடுச்சு அப்படின்னா உலகத்தோட எந்த சாவியாலையும் அதை மறுபடி திறக்க முடியாது. இந்த சைலன்ஸ் மூலமாக எம்பாத்ஸ் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இது வரைக்கும் உங்களோட டாக்ஸிக்கான அந்த நெகட்டிவான எனர்ஜியை நான் தாங்கிட்டு இருந்தேன், இப்போது அமைதியாக விலகிறதுனால உங்ககிட்டயே உங்கள் பாரத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாரத்தை தனியாக சுமக்க முடியாமல் நீங்கள் தடுமாறும் போது தான் அந்த எம்பாத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியறதாகவும் எம்பாத் நினைக்கிறாங்க.
ஒரு எம்பேத் சைலன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் தவமே இருந்தாலும் சரி, பழைய அந்த அன்பான நபரை உங்களால் பார்க்க முடியாது. அவங்க உங்கள் முன்னாடி இருக்கலாம், உங்ககிட்ட பேசலாம், உங்ககிட்ட அந்த சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கவே இருக்காது. அந்த இதயத்துக்குள்ளே நுழையிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். முடிவாக ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன். உங்கள் கூட எம்பாத் இருக்காங்க அப்படின்னா, ஒரு எம்பாத்தோட பொறுமையை சோதிக்காதீங்க. அவங்களோட அன்பு எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கோ, அவங்களோட விலகலும் அந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்கும். அவங்களோட சைலன்ஸ் அப்படிங்கிறது அவங்க உங்ககிட்ட தோத்துட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, அவங்க உங்களை கடந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான கடைசி அறிகுறி. ஒரு எம்பாத் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அவங்க எப்போ அமைதியாயிட்டாங்களோ அப்போ அவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.